ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு நான்வெஜ் தோசை தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக வந்து இருக்குங்க. இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இறால் தாங்க. இது நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னடா நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு காய் காட்டுறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது வந்து நம்ம அடிஷ்னலாக வந்து போடுறதான். உங்களுக்கு பிடிச்சா வந்து போடுங்க. அதாவது கேரட் வந்து நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி தோசையில் கொஞ்சம் கலந்து கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். கேரட்டை வந்து நல்லா வந்து துருவி வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்துட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் அதோட உப்பு சேர்த்துட்டு நல்லா கையால் வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து அந்த உப்பு வந்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் வந்து நல்லா செட் ஆகட்டும். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வந்து 3 முட்டையை வந்து எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வந்து எவ்வளோ முட்டை வேணுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதாவது எத்தனை பேர் இருக்கீங்கன்னு, இல்லை கேரட் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டு செய்ய போகிறோம் அப்படின்னாலும் செஞ்சுக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம். இப்போ நம்ம முட்டை எடுத்தாச்சு. முட்டை எடுத்து அப்படியே உடச்சி வந்து ஊற்ற போகிறோம். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா அதை வந்து ஸ்பூனால் வந்து கிளறி விடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து முட்டை மட்டும்தான் வந்து சேர்க்கணும். ஏன்னா நம்ம எந்த மாவு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த தோசை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். அதே டயத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான தோசையும் கூட. ஏன்னா இது கூட நம்ம முட்டை, கேரட்டு எல்லாம் வந்து சேர்க்கறனால ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு இந்த சிக்கன் பொடி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் பொடி எதுவுமே வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எந்த மசாலாவும் நம்ம வந்து சேர்க்க போகிறதில்ல. இதை வந்து அப்படியே தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ இதை நல்லா வந்து அடித்து விட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நல்லா வந்துட்டு நம்ம அடித்து விட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் இறால் எடுத்துருக்கேங்க. இறால் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து சிக்கன் பொடி போட்டுட்டு, இந்த சிக்கன் பொடியிலே ஆல்ரெடி வந்து உப்பு இருக்கும். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு போட்டுக்குங்க. ரொம்ப உப்பு இருக்காது, அதனால தான் வந்து சொல்கிறேன். கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு போட்டுட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுடலாம். பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இதை வந்து ஊற வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம வந்து பொரிக்க போகிறோம். கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு போட்டுக்குங்க, அப்போதும். இப்போ இதை பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு இந்த விராலை வந்து பொரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை தான் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம். விரால் பொரிச்சதுக்கப்புறமா தான் நம்ம முட்டையை வந்து சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி விரால் வந்துட்டு இந்த விரால் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிங்களா குழந்தைங்க வந்து வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேரட்டையும் சாப்பிட்ருவாங்க, 2வது முட்டையும் சாப்பிட்ருவாங்க, விராலையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க. இது வந்து நமக்கு சாப்பாடே வந்து தேவையில்லைங்க. டிஃபன் வந்து எது செய்யணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை மட்டுமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்துடலாம். அந்த மாதிரி ஒரு டிஃபன் தான் கூட சொல்லலாம் நம்ம. இப்போ இதை வந்து நல்லா வந்துட்டு எண்ணெயில் வந்து வச்சாச்சு. நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து இதை அப்படியே போட்டுட்டு நீங்கள் வந்து முட்டையை வந்து ஊற்றிடாதீங்க. ஏன்னா இது வந்து விரால் வந்து கொஞ்சம் வேகணும். அதனால தான் வந்து ஒரு 5 or 7 மினிட்ஸ் வந்து நல்லா இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். என்ன ரொம்ப ஊற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி வந்து பெரட்டி எல்லாத்தையும் வந்து விடுங்க. இந்த சைடு ஒரு திருப்பு, அந்த சைடு திருப்பு, ஒரு 5 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக விரால் வந்து வெந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே வந்து சுருண்டு நல்லா வந்து வந்துருச்சு. இது கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தாங்க வந்து வெந்திருக்கும். இப்போ நம்ம இந்த அடிச்சு வச்ச இல்லையா முட்டையெல்லாம் சேர்த்து இப்போ இதை வந்து ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஊற்றணும் அப்படின்னா சென்டரில் தான் வந்து ஊற்றணும். இதை வந்து நீங்கள் டக்குன்னு வந்து திருப்பலாம் முடியாது. ஏன்னா நம்ம வந்து கேரட் போட்டிருக்கனால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் வேக விடுங்க. கொஞ்சம் வேக விட்டுட்டு அப்புறமேட்டு திருப்பினீங்க அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு வந்து நான்வெஜ் தோசை வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து போட்டாச்சுங்க. கொஞ்சம் சென்டரில் வந்து ஊற்றி விடுங்க. ஊற்றி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த விராலை எடுத்துகிட்டு கூட இதை ஊற்றிட்டு மேலே கூட வந்து அடுக்கலாம். நான் வந்து அது மேலேயே வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து மேலாப்பில் அந்த விரால் வந்து தெரியணும் மாதிரி வந்து இருக்கும்.
இப்போ நம்ம எல்லாமே வந்து இறால், இது வந்து விரால் கிடையாது, இறால். எங்கள் ஊர் பழக்கம் வந்து விரால்னு சொல்லி நாங்கள் வந்து பழகிட்டோம். அதனால தான் இது வந்து இறால். இப்போ நம்ம இறாலை வந்து போட்டு முட்டையும் வந்து ஊற்றியாச்சு. இதை வந்து திருப்புறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி மேலே ஒரு தட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே கவுத்திட்டு திருப்பினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வெந்துருங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்து வெந்துருச்சு. மேலேயே அந்த இறால் வந்து நல்லா தெரியுதுங்க. சூப்பராக இருக்கா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்லா சூப்பரான ஹெல்த்தியான உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக்ஸோ, இல்லை ஸ்நாக்ஸுன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் வந்து இல்லை நாங்கள் வந்து இதை வந்து டிஃபனாக சாப்பிட போகிறோம் அப்படின்னாலும் சரி, சூப்பராக செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. இந்த பாருங்கள், சூப்பராக சென்டரில் வந்து இந்த இறால் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பாய்.